இந்த மேக்ரோன், அதுக்கப்புறமா வந்து ஜெர்மன்ல மெர்ஸ், அப்புறம் பிரிட்டன்ல ஸ்டாமர். இவங்க 3 பேர் தான் வந்து முதல்ல இந்த ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனேயே அவர் இந்த சண்டையை நிறுத்தியிருப்பாருங்க. ஓகே. என்ன பண்ணாரு, உக்ரைன் கொடுக்கறதெல்லாம் நிறுத்தினாரு. மார்ச் மாச வாக்கில் டோட்டலாக நிறுத்திட்டாங்க. எய்டு கிடையாது, ஆர்ம்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க. இந்த 3 பேர் இவங்க உக்காந்தீங்கன்னு தான் வந்து ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் இவங்க தான் கூத்தடிச்சிக்கணும். அதை எப்படி சண்டையை நிறுத்துறது, அதெல்லாம் நிறுத்தக்கூடாது, நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இவங்களோட எய்ம் என்ன தெரியுமா, யூரோப்பில் வந்து அந்த அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் எஸ்பெஷலி இந்த நாடுகள் கிட்ட எல்லாம் கிடையாது. ரஷ்யா வந்து அந்த கண்ட்ரியே இவ்வளோ பெருசு தெரியுமா, ஸ்ப்ரெடிங் அக்ராஸ் கிட்டத்தட்ட 11 டைம் ஜோன்ஸ். அங்கே வந்து காலையில் 7 மணி அப்படின்னா இங்கே சாயங்காலம் 6 மணி, ஒரே நாட்டில் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்றது கொட்டி கிடக்குது. ரஷ்யாவை எப்படியாவது நம்ம வந்து தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே துண்டு துண்டாக்கிட்டு ஆளுக்கு ஒரு பகுதி எடுத்து ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்றது. டேய், நீங்கள் அவனை ஆட்டையை போடுறதுக்குள்ள அவன் உங்களை ஆட்டையை போட்டுருவானான்னு இவங்களுக்கு தெரிய மாட்டுது. சரி, அப்படியே சண்டை வந்தாலும், யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வந்தாலும் இவங்கெல்லாம் சேஃபாக பங்கரில் போயிடுவானுங்க, இல்லை வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவானுங்க. சாவ போகிறது சண்டையில் போகிற சோல்ஜர்ஸும் பொதுமக்களும் தான். அண்டு இவனுங்க வந்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வச்சுருப்பானுங்க. சண்டை நிறுந்த பிறகு நான் புத்தகம் எழுதுகிறேன், லெக்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் மில்லியன் கணக்கில் காசை வாங்கிட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருக்க போகிறானுங்க. பலி கொடுக்க போகிறது அங்கே இருக்க மக்களை தான். அதனால தான் இந்த மாதிரி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் சின்சியராக தாங்க முதல்ல ட்ரை பண்ணாரு. புட்டினும் வந்து கேம் ஃபார்வர்ட். ஆனால் இவங்க தான் யூரோப்பியன் யூனியனில் உட்காந்து கலாச்சி விட்டானுங்க.